தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தாலுக்காவில் இருக்கின்ற பெருங்கரணை என்கின்ற கிராமத்தில் உள்ள ஒரு மலைக்கோயிலான நடுபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து திண்டிவனம் போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இடது பக்கமாக ஒரு முருகன் கோயிலோட வளைவு வரும் அச்சிரப்பாக்கத்தில். அதில் நுழைஞ்சு இந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டினீங்கன்னா அதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலமானது இருக்கிறது. ரொம்ப அற்புதமான தலங்க. ஒரு அழகான சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயில் வந்து சென்னைக்கு இவ்வளோ அருகில் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. பழனிக்கு போக முடியாதவங்க வந்து இந்த நடுபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுடைய மேற்கு புறத்தில், அதாவது பின்புறத்தில் 45 அடி உயர முருகன் சிலை வந்து ரொம்ப அழகாக வந்து அமைந்திருக்கு. அப்படியே மலேசியாவில் இருக்கிற முருகனை பார்க்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த திருத்தலத்தை பார்க்கறது தான் போயிட்டுருக்கோம். இந்த வழி முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பாதைங்க. அப்படியே கிராமத்து வாசனையை வந்து நம் கண் முன்னே கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான இயற்கை எழில் மிகுந்த ஒரு சாலை. இந்த சாலையுடைய 2 பக்கங்கள்லையும் நிறைய குரங்குகளை பார்க்க முடியும். சில நேரங்களில் மயில்களை பார்க்க முடியும். இயற்கையான காற்று, அழகான மரங்கள் அப்படின்ட்டு இந்த பாதையை கடப்பதே வந்து ஒரு அற்புதமான சந்தோஷம். அதனால் அச்சரப்பாக்கம் பக்கம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுடைய அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா மரகதத்தாலான ஒரு அற்புதமான பாலதண்டாயுதபாணி சிலை. சரி, இப்போ இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இது முதல்ல வந்து இந்த முத்துசுவாமி என்கின்ற ஒரு சித்தரால் எழுப்பப்பட்ட ஒரு மலைக்கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து நடுபழனி என பெயர் சூட்டியது வந்து காஞ்சி மகா பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மரகத மூலவரை கொண்டு விளங்குகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். இங்கே நிறைய பேர் எதுக்காக வராங்க அப்படின்னா, ஒன்று இந்த திருமண பேர் கிடைப்பதற்காக, திருமணம் நடக்கணும் என நினைப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம், அதாவது மகப்பேறு வேண்டும் என்பவர்கள்லாம் வந்து வராங்க. அவர்களுக்கான அந்த அருள் கிடைக்கிறது. இந்த தலத்துடைய வரலாறு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு முத்துசுவாமி என்கின்ற ஒரு மிராசுதாரர் வந்து இந்த வட இந்திய கோயில்களுடைய யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இந்த அச்சிரப்பாக்கம் அருகே இருக்கின்ற இந்த பெரும்பேர்கண்டிகை என்ற ஊரில் இருக்க திருப்புகழ் தலத்துக்கு வந்தார். அதற்கு அருகில் இருந்த ஒரு மலை மீது ஒரு 4 ஆண்டுகள் வந்து கடும் தவம் புரிந்தார், இறைவனை நினைத்து. அப்படி அவர் தங்கியிருந்த அந்த 4 ஆண்டு வருட காலத்தில் அவரோட கனவுல வந்து குழந்தை வடிவில் தோன்றிய முருகப்பெருமான் வந்து பெருங்கரணையில் இந்த மலைக்கோயிலில் ஒரு கோயில் எனக்கு எழுப்பணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதன்படி அந்த பெருங்கரணை ஊரில் இருக்கிற மலையில்
முத்துசுவாமி சித்தர் வந்து முதல்ல வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். பின்னர் வந்து அங்கே இருக்கின்ற அந்த செடிகள், பாறைகளோட கற்கள் இதெல்லாம் சரி செய்து அங்கேயே வந்து முருகர் சிலையை வைத்து ஒரு சிறிய கொட்டகை போட்டு வழிபாடு நடத்த ஆரம்பித்தார். அதுக்கு வந்து இந்த ஊர் மக்களும் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானாச்சே, தமிழ் கடவுளாயிற்றே. முருகப்பெருமான்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதனால் ஊர் மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் வந்து பெரிய மழையில் வந்து இந்த கீற்றுக்கோட்டைக்கு வந்து விழுந்து விட்டது. சரி, இனிமேல் வந்து நிரந்தரமாக கோயில் எழுப்பணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானித்து ஒரு சிறிய ஆலயத்தை வந்து எழுப்பினார். அதற்கு வந்து அவர் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படலை, பெரும்பாடுபட்டு தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து நிறுவினார். யார்கிட்டையும் பிச்சை கேட்கலை. அருகில் ஒரு ஊருக்கெல்லாம் சென்று அங்கு காவடி எடுத்து ஆடி அவர்கள் தருகின்ற அந்த அரிசி, காணிக்கைகள் இவற்றெல்லாம் வந்து பெற்று அதனை கொண்டு இந்த மலையை சீரமைக்கும் வேலையை செஞ்சார். அங்கே வரும் பணியாட்களுக்கு சமைத்து தரது, அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு தான் இந்த கோயிலை வந்து கட்டினார். அது மட்டும் வந்து யாராவது குறையோடு வந்தாங்க அப்படின்னா அவர் திருநீர் எடுத்து கொடுத்தாருன்னா அது சரியாயிடும். எந்த குறையாக இருந்தாலும் இவரை நாடி வந்தவருக்கு அதை நீக்குகின்ற அந்த குறையை போக்குகின்ற வல்லமையை வந்து முருகப்பெருமான் இவர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த வடபழனி, அதாவது நடுப்பழனி முருகன் கோயில். இது ஓராண்டு ஈராண்டு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய கடின உழைப்பால், நல்ல செய்கையால் இந்த கோயிலை வந்து கட்டி முடித்து அதை வந்து பராமரித்தார் இந்த முத்துசுவாமி சித்தர். அந்த சமயத்தில் தான் காஞ்சி பெரியவர் வந்து ஒரு முறை வந்து இந்த ஆலயத்துக்கு வருகை தந்தார். அவருக்கு வந்து இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் வந்து இந்த பழனியில் இருக்கிற பாலாதண்டாயுதபாணி போலவே வந்து காட்சி தருவதற்கு தந்ததுனால இந்த திருத்தலத்துக்கு நடுபழனி என பெயர் வைத்தது வந்து இந்த காஞ்சி மகா பெரியவர். அதன் பின்னர் தான் வந்து இந்த முருகப்பெருமானுடைய மூலவரோட சிலையை வந்து மரகத சிலையாக வந்து வடிவமைச்சு எல்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அது எந்த வருஷம்னா 1993ஆம் ஆண்டு தான் வந்து இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த பூவுலக நிறைவு காலம் வருவதை உணர்ந்த இந்த சுவாமிகள் வந்து, அதாவது முத்து சுவாமிகள் வந்து அவரோட கனவில் வந்து இந்த மைசூரில் இருக்கிற கணபதி சச்சிதானந்த சுவாமிகளோட உருவம் வந்தது. அதே சமயத்தில் அந்த சச்சிதானந்த சுவாமிகளுக்கு வந்து இந்த முத்து சுவாமிகளுடைய உருவம் வந்து கனவில் வந்து 2 பேர் வந்து ஒரு சமயத்தில் வந்து சந்திக்கும்போது இருவரும் தங்களுக்கு வந்த கனவுகளை பற்றி கூறும்போது 2 பேருக்குமே ஒரே மாதிரி கனவு, ஒரே மாதிரி உருவம் வந்ததுனால 2 பேருமே சேர்ந்து இந்த கோயிலை வந்து மிகச்சிறப்பாக கட்டினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 அடி உயரமுள்ள மலை இது. கிட்டத்தட்ட ஒரு 128 படிகள் கொண்டு மலை ஏறணும். வாகனங்கள் செல்வதற்கான தனி வழியும் இருக்கிறது. இதோடைய தெற்கு பகுதியில் வந்து மலேசியாவில் இருக்கிற இந்த முருகன் பெருமானுடைய சிலையைப் போலவே 45 அடி உயர அழகான அற்புதமான முருகப்பெருமான் இங்கே இருக்கிறாரு. அவருடைய வாகனம் மயில் கூட ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலுக்கு ஏறுவதற்கு சற்று முன்னதாக வந்து இந்த கோயிலை அமைத்த முத்துசுவாமி சித்தருடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு, அதாவது ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இதே வந்து ரொம்ப அழகாக வந்து ஆலயமாகவே கட்டியிருக்காங்க. சற்று மேலே வந்து ஏறினீங்கன்னா இந்த முருகனுடைய தண்டாயுதபாணி சன்னதி அடைய முடியும். அங்கு கிழக்கை நோக்கி இந்த
மரகதத்தில் இறைவன் காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா மண்டபத்தில் வந்து வள்ளி தெய்வானை, விநாயகர், பிரம்மன், விஷ்ணு, ருத்ரம் வடிவம், நாகதாத்ரேயர், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இங்கே எல்லாமே இருக்காங்க. கோயிலுக்கு கீழ்ப்புறத்தில் விநாயகரும் நவகிரக சன்னதியும் இருக்குது. ராஜேஸ்வரி அம்மன் சன்னதி இருக்குது. திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகளோட சன்னதி இருக்குது. பாம்பன் சுவாமிகளோட சன்னதி இருக்குது. அருணகிரிநாதரோட சன்னதிகள் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான நீங்கள் உங்களுக்கு அருள் புரிகின்ற அனைத்து சுவாமிகளும் இந்த திருத்தலத்தில் இருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் கடைபிடித்து இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பங்குனி உத்திர திருவிழா, சஷ்டி உற்சவம், திருக்கல்யாணம், கார்த்திகை தீபத் திருநாள், முத்துசுவாமி சித்தருடைய குரு பூஜை, இதை தவிர முருகனுக்கான சிறப்பு பூஜைகளான கிருத்திகை, பௌர்ணமி, கிரிவலம் இதெல்லாமே வந்து இங்கே நடைபெறும். இந்த ஆலயம் வந்து தினமும் காலை 7:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரையிலும் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா இந்த 45 அடி உயர முருகன் சிலையை கும்பிட்டு விட்டு குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக்க முடியும், வீடியோ எடுத்துக்க முடியும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயணமாக, அற்புத பயணமாக அமையும். மறுபடியும் சொல்கிறேன், இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையிலிருந்து திண்டிவனம் போகிற வழியில் மேல்மருவத்தூர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கத்திலிருந்து சரியாக 5லிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில், பெருங்கரணையில் அமைந்திருக்கின்ற நடுபழனி முருகன் கோயில். நண்பர்களே, நிச்சயமாக இந்த நடுபழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் பற்றிய நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நமது வீடியோ பார்த்துருக்கும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் மூர்த்தி தேவராசு. நன்றி, வணக்கம்.